முதல்ல இந்த செதியில் இப்படி எடுத்துக்கணும். ஒரு கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த அருவாமனையில் கூட சால்ட்டு போட்டாச்சு. லெமன் விட்டால் தான் மீன் உடையாமல் வரும். ஊறட்டும். லெமன் விட்டோன்னே நல்லா ஸ்டிப் ஆயிடுச்சு மீன். நல்லா எண்ணெய் காஞ்சி நல்லா வறுத்துச்சு. சரியான சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்றதை பார்க்கலாம். இந்த சாலை மீன் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது மீன் வறுத்த தட்டு தான். அந்த முதல்ல இருக்க மிளகாத்தூள் தான். அதுலேயே அந்த மீனை போட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ கிராமத்து முறையில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்ப்போம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் நான் தனியாக போட்டுக்கிறேன், அதாவது கொத்தமல்லி விதை சொல்கிறீங்களா அது. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், வெந்தயம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து செய்தால் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நம்மளே வீட்லேயே இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கிடலாம். இது நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேணுன்னா 2 கருவேப்பிலையும் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கிடலாம். எப்போயுமே வீட்லேயே நம்ம மசாலா தயார் பண்ணி செஞ்சோன்னா அந்த சமையல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு அரைக்க போகிறேன். அதுலேயே இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வறுத்துக்கிடணும். மிக்ஸி ஜாரில் அதை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிப்போம். மீன் வறுத்த எண்ணெயே கொஞ்சம் இருக்குது, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதிலே கூட நம்ம இந்த குழம்பு பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். இதை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் இது சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடியட்டும். தனியா நம்ம அதாவது கொத்தமல்லி விதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் தனியாக காஞ்ச மிளகாலாம் வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கிடுங்க. கடுகு பொடிஞ்சிடுச்சு. வெங்காயம் போடல, ஏன்னா வறுக்கும் போதே வெங்காயம் போட்டு வறுத்துருக்கேன் மசாலாவில். அதனால் நான் வெந்தயம் போடலை, வெறும் முழு வெங்காயத்தை இதை மட்டும் நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கட்டும். கல்லுப்பு போட்டுக்கிடலாம், அதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா மசாலா ஐட்டம். சாம்பார் வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், வெந்தயம், பெருசீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் போட்டு பண்ணி பார்த்தீங்களா. அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன், ஏன்னா 2 பேருக்கு தான் செய்கிறேன். கொஞ்சமாக தான் சாலை மீன் இருக்குது, பாதி மீன் வறுத்துட்டேன். அதனால் இது குழம்புக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளையும் போட்டுக்கிறேன், ஏன்னா காரம் பத்தாது. இந்த கலருக்காக தான் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறது. நல்லா ரெட் கலராக இருக்கும்.
இப்போ அந்த புளியை ஊற்றிடுவோம், கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் மதம் பண்ணுறேன். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு கழுவி வச்ச மீனை அப்படியே போட்டு இறக்கிற வேண்டியது. சுவையான மீன் குழம்பு, கிராமத்து மாடலில் பண்ண மீன் குழம்பு. நல்லா கொதி வரட்டும். மிளகாவே இப்போ போட்டுருவோம். எப்பயுமே பச்சை மிளகா குழம்புல இதெல்லாம் குழம்பு கூட்டியில் போட்ட பிறகு தான் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இது பாருங்க, இப்போ வந்து முட்டை ஆம்லேட் பண்ணும்போது எப்பவுமே முட்டை ஆம்லேட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு அதில் சால்ட் உப்பை நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. இது வந்து இந்த முட்டை வெங்காயத்தோட உப்பு நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு அதுக்கப்புறமா எப்போ ஆம்லேட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக, சாஃப்டாக, ஸ்மெல்லு ரொம்ப குட் ஸ்மெல், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 2 கருவேப்பிலையால் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடனாலும் போட்டுக்கிடலாம். நான் மிளகுத்தூள் போடுறதுனால பச்சை மிளகா போடல. அதே சைடில் மீன் பாருங்கள், மீன் குழம்பு பாருங்கள், நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை போட வேண்டியது தான். அதோட கொஞ்சம் 2 கருவேப்பிலை போட்டு வச்சுருந்தேன், அதையும் போட்டு இந்த பாருங்கள். இது வேகட்டும், சும்மா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான கிராமத்து மாடலில் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இப்போ முட்டை ஆம்லேட்டு இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு முட்டையை உடச்சி போட்டு நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லன்ச் வந்து சால மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், முட்டை ஆம்லேட், நேற்று வச்ச ரசம் இருக்குது, தயிர். இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பு தயாராகிடுச்சு.